எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே நம்ம கொளத்தூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ வீடு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஃபிஷிங்களுக்கும் அவங்க வீடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீடுங்க வந்து அவ்வளோ நாளாக நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். அதாவது நான் டேங்கை தான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இப்போ டேங்க் செட்டப் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ எல்லாருக்குமே நல்ல பர்ஃபெக்டான ஒரு டேங்க் செட்டப்பில் நல்ல ஒரு ஹோம் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாலி ஃபிஷிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஃபிஷிங்க. ஸோ பீட்டா ஃபிஷிங்களுக்கு இப்போ பெரிய டேங்க் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல டேங்க் கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அது க்ரூம் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் கொண்டு போயிட்டு தான் இதை ப்ரீட் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே வாங்கிட்டு வந்தோடனே ப்ரீட் போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் மேல் அண்ட் ஃபீமேல் பீட்டா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் சேம் கலரில். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த வீடியோலாம் ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ டேங்க் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது நான் வந்து டெம்பரரியாக தான் விட்டு வச்சிருக்கேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கை செட் பண்ணுற வரைக்கும் அதுங்களாம் கவரில் வைக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஃபுட்டையும் போட்டு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டேங்க் செட் பண்ணி இதுங்களை ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீட்டா டேங்கை நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணுற வீடியோ காட்டல நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ அதனால் வந்து நான் செட் பண்ணுற வீடியோலாம் எதுவுமே காட்டல. ஸோ இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் பீட்டா பார்ட்டிஷன் டேங்க்லாம் தான் விட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப சின்ன பார்ட்டிஷன் டேங்க்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இது போதும் ஆக்சுவலாக வந்து இவங்களை கண்டிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து கண்டிப்பாக நான் 1 or 2 வீக்ஸ்க்கு இவங்களை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து ப்ரீடிங் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த ஃபீமேல் ஆல்ரெடி வயிற்றில் எக் இருக்குது. இருந்தாலுமே வந்து நமக்கு ப்ரோட்டீன் நிறையவே கொடுத்து அதுங்களை வந்து நல்லா வளர்க்க போகிறேன். ஆக்சுவலாக 1 வீக் 2 வீக் வந்து நல்லா க்ரூம் பண்ணிவிட்டு இவங்க ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தால் அந்த இடத்துக்கு செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீடிங் ப்ராசஸ்க்கே கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பொறுமையாக க்ரூம் பண்ணிவிட்டு கொண்டு போவோம். ஸோ நம்ம மீனிங்கில் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இது மேல் பீட்டா. ஸோ நம்ம 2 வாரத்தில் வந்து இது எங்களுக்கு எப்படி க்ரோத் இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீமேல் பீட்டாவும் பாருங்கள் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து நல்ல அடல்ட் சைஸில் தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணுறது நல்லது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பிளாட்டிக் குட்டிங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணோம். ஸோ பிளாட்டிங் ஒன்றும் அந்த டேங்க்கில் தான் இருக்குன்ட்டு இந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ப்ரீடிங்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரைஸ் காப்பாதும் எப்படி ஹெல்ப் வந்து பாருங்கள். இந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்து மேலே இருக்க ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டில் ஒட்டிகிட்டு இருக்குங்க. ஏன்னா கீழே வந்து அவங்க பேரண்ட்ஸே இதை சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா எப்படி தொத்தின்னு ஓடுதுன்ட்டு. ஸோ ஆக்சுவலி அந்த ஃப்ரைஸ்லாம் வந்து மேலே ஸ்டக்காக இருக்கிறதால தான் அந்த பேரண்ட்டால் எடுத்து சாப்பிட முடியல. இருந்தாலும் வந்து 4-5 ஃப்ரைஸை வந்து அதுங்க சாப்பிட்ருக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு டேங்கை செட் பண்ணி இதுங்களை வந்து பிரித்தது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு தான் இப்போ டேங்க் செட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நான் ஒரு நாள் விட்டு வச்சுட்டு அப்படியே ஏன்னா வந்து டைமிங் ரொம்ப ஆகிடுச்சு. நான் குளத்தூர்லேருந்து வந்ததே 10 மணிக்கு தான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மேல் பீட்டா வந்து இந்த டேங்க்லேயே வந்து சூப்பராக பபுள் நெஸ்ட் கட்டி வச்சிருக்கான். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எப்பயுமே வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் கட்டிச்சுன்னா அது ஓரளவுக்கு வந்து ஒரு 50% கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா ப்ரீடிங் ரிசல்ட் வந்து வருதோ இல்லையோ பபுள் நெஸ்ட் கட்டுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை பாஸ் பண்ணிடுச்சு நம்ம பீட்டா. ஸோ கொஞ்சம் ஃபியூச்சரில் இது எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற டேங்கை வச்சு தான் நம்ம வந்து மாலியை வந்து உள்ளே கொண்டு போக போகிறோம். இந்த டேங்க்குள்ளே செட் பண்ணி இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த டேங்க் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ண டேங்க்கு ரொம்ப நாளாக யூஸே பண்ணாததுனால ஒரு சின்ன விரிசல் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாட்டர் லீக் ஆகலை. பட் ஆனால் இதில் அப்படியே மீன் வளர்க்குறதுல பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இப்போ சாயில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தண்ணியும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த டேங்க்கில். ஸோ இது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகுதுன்னு தெரில. பட் ஆனால் தாக்கு பிடிக்கிற வரைக்கும் பிடிக்கட்டுமே தான் இப்போ நம்ம விட்டுருக்கோம். நம்ம அப்புறமா வர டேங்க் வாங்கி செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள்லாம் வந்து மாலியை குட்டி டப்பில் வைக்கிறது செட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா டேங்க் கொடுப்போம். நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாவது கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த டேங்க் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேங்கை வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து டாப்பில் இடிக்கும். கண்டிப்பாக இந்த டேங்க் இந்த மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த டாப்பில் இடிக்கும். ஸோ அதனால் கீழே இந்த மாதிரி துணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து தூக்கிறதுக்கும் கேப் கிடைக்கும். இப்போ இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா தரையாக இருக்கிறதுனால நம்மளால் தூக்க முடியல. இந்த துணி இருந்துச்சுன்னா நம்ம கடையில் கேப் இருக்கும். ஸோ அதனால் கையிலேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னரில் வச்சு தண்ணியை கீழே ஊற்றிக்கோங்க. டேப் கிட்ட கொண்டு போனீங்கன்னா தொட்டி இடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து நான் ஏன் கீழே துணி போட்டு வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அந்த தொட்டி விரிசல் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்து சல்லுன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து இறங்கிடுச்சுன்னா மீனுங்க வந்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தொட்டியில் வந்து அடியில் துணி இருந்துச்சுன்னா அது வந்து தண்ணி உறிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக தண்ணியோடைய ஸ்பீடு வந்து கம்மியாகும். அந்த மாதிரி இறங்குற ஸ்பீடை சொல்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் லீக் ஆச்சுன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம சாண்ட் அண்ட் சாயில் மிக்சர் எப்போயுமே வச்சுருப்போம்ல. நம்ம நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க இந்த சாண்ட் அண்ட் சாயில் மிக்சர் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு. இது அப்படிலாம் கிடையாது கைஸ். ஆக்சுவலாக சாண்டு தனியாக சாயில் தனியாக தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ நான் வாங்கும்போது வந்து 100 ரூபாய் இருந்துச்சு 1 கிலோ வந்து சாயிலு. இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இத்தனை நாள் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நிறையா வாங்கிட்டேன். அதனால் நான் எக்ஸஸாக யூஸ் பண்ண எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 70 ரூ. 60 ரேஞ்ச். அதான் ஒரு 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 200க்குள்ள தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 கேஜி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வேறு பர்பஸ்க்காக வாங்கினோம். பட் கடைசியில் வந்து அது நம்ம பிளான்டேஷன் டாக் செட் பண்ணவே முடியல. அதனால இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல் போடாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கல்லுக்கு பதிலாக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கலர் கல் சொல்கிற மாதிரி அது போட்டிங்கன்னா மீன் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ அதுலேருந்தே வளர்ந்துடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. புதுசாக நம்ம அட்மாஸ்ஃபியர் எடுத்து கொடுக்கும் போதே வந்து போட்டோம்னா கண்டிப்பாக அந்த மீன் புதுசாக ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்கும் போது கலராக பார்த்தா கொஞ்சம் தலைவலிக்காது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை சரிசமமாக ஆக்கிடலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து டேங்க்கோட அடி பேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஈக்குவல் ஆகிட்ட அப்புறம் பார்க்கவே நல்லாயிருக்கா? ஸோ இதுதான் நம்ம டேங்க்கோடைய அவுட்டர் லுக்கு. இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் போர் பண்ணணும். இப்போ நம்ம வாட்டர் போர் பண்ணும்போது அப்படியே தூக்கி இதில் ஊற்றுற என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி கலங்கலாயிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் எதனா ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க. இல்லை கவர் கூட இனஃப் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து கலங்கிறது அவாய்ட் பண்ணும். இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப ஸ்பீடாக ஊற்றுனீங்கன்னா இதுலேருந்து பட்டம் அங்கே செதறும். ஸோ அதனால் வந்து டேங்க் அழுக்காகிறது உங்களால் தடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25%லேருந்து 30% கம்ப்ளீட்டாக தண்ணி ஏற்றிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது வரைக்கும் லீக் ஆகலை டேங்க்கில். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிச்சு டேங்க் லீக் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் வாங்கிட்டு வந்திருப்போம். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டி குட்டிங்க எத்தனை சேவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம போட போகிற பலூன் மாலியும் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குங்க. அதுங்களுக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணேன்னா அதுங்க தனியாக அது ஒன்றா மட்டும் அதில் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேங்க்லேயே ப்ரீடிங் செட்டப் பண்ணலாம். ஏன்னா வந்து அப்படி இல்லை, எதுக்காக நான் பண்ணலன்றதே சொல்லிடுறேன். அதை நான் பண்ணேன்னா தண்ணி லீக் ஆச்சுன்னா அது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. எவ்வளோ நாள் இந்த டேங்க் தாங்கும்னு தெரியல. அதனால் இந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் போடணும்னா அதில் எப்படி குட்டிங்களை வந்து நம்ம காப்பாற்றணுமோ அதே மாதிரி இதுலேயும் குட்டிங்களை காப்பாற்றிடலாம். நீங்கள் தனியாக வந்து ப்ரீடிங் டேங்க் போடணுன்ற அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து குட்டிங்க செத்துருன்ற கவலையும் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டை நான் அடியில் நட்டு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு கார்னரில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நட்டு வச்சா சூப்பராக இருக்குன்றதுக்காக நட்டு வைக்கிறேன். இதுக்கான தனி பர்பஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் இது நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டோட யூஸ் கேசஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா வெறும் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டை வச்சே நம்ம டேங்க் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ 2 கார்னரில் வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. சென்டரில் வந்து ஃபிஷ்ஷிங்கை வந்து மூவ்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ எல்லா பக்கமும் நட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதால் மூவ்மெண்ட்டே கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப டயர்டாகிடும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் மேலே போடும் போதையும் ஃபுல்லெல்லாம் போட்டு வைக்காதீங்க. இப்போ இந்த நத்தைங்க பார்த்தீங்களா, இதுதான் இதில் ஒரு தொல்லையே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் அந்த டேங்க்லேயே போட்டு விட்டேன். இது சில பேருக்கு நத்தை பிடிக்கும், சில பேருக்கு நத்தை பிடிக்காது. அதனால் வந்து நான் அந்த ஸ்னெயிலை வந்து அப்படியே தூக்கி போட்டேன் டேங்க்குள்ளேயே. ஸோ ஜாலியாக அதுவும் சேர்ந்து விளாட்டுமே அப்படின்றதுனால இந்த மாலி டேங்க்கில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மாலிங்கில் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ இந்த மாலிங்லாம் பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பலூன் மாலிலாம் நல்ல டீப் ஆரஞ்சில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இதுங்களுடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இதுங்களுக்குள்ளேயே தான் ப்ரீடாக இருக்கும். ஸோ எப்படி வந்து கிராஸ் ப்ரீடாக இருக்கா என்னன்றதுலாம் நமக்கு தெரியல. ஏன்னா கிராஸ் ப்ரீடாக சான்ஸ் இல்லை. ஏன்னா மாலிங் கூடயே தான் அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய மாலிங் அங்கே நிறைய கலர் பேட்டர்ன்லாம் நான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் பேட்டர்ன் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்களேன். இது சைஸு குட்டியாக இருந்தாலும் என்ன ஒரு டீப் ஆரஞ்சாக நல்ல ஸ்ட்ரெயின்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இவங்களே வந்து ப்ரீட் ஆகிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போடுற குட்டிங்க வந்து எப்படியும் மிஸ்மேட்சாக எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்டே தான் ப்ரீட் ஆகும். ஏன்னா இந்த 2 மேல் தான் வந்து அந்த 2 ஃபீமேலை வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இதுங்களோட ஸ்ட்ரெயின்ஸ் தான் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த ஃபைஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றி கொண்டு போனோம். ஸோ இந்த மாலிங்கெல்லாம் எப்போ குட்டிங்களை லே பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இது இந்த டேங்க்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம். இது சைஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, மவுத்துக்கிட்ட வந்து ஒரு ஸ்பாட் டிசீஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெடிசன் போட்டால் அது வந்து க்யூர் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் மார்னிங்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு. மேல் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? மேலுடைய ஃபின்னு தான் உனக்கு அழகுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து மவுண்டன் டெயிலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. பிளாட்டியும் நான் இதை ஆட் பண்ண போகிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, ஆமாம், ஏன்னா பிளாட்டிங்லேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மார்னிங் கூட ஆட் பண்ணுறதுனால. ஏன்னா இந்த டேங்க்கில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டிங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா குட்டிங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரே ஒரு பிளாட்டி போட்ட குட்டி தான் இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து 2 பிளாட்டி போட்டுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பிளாட்டி இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. இந்த பிளாட்டியும் வந்து குட்டிங்களை ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அந்த தொட்டிக்கு போயிட்ட அப்புறம். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக குட்டி போட்ட அப்புறமா வயிறு இவ்வளோ பெருசு இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இதுங்களை என்ன பிரச்சனைனா சைஸ் பெருசாகிடுச்சு. இது இதாக குட்டி போட போகிறா. அதனால் வந்து இவளையும் எடுத்து அந்த டேங்க்கில் தான் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதுக்கும் குட்டி போடாததுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வயிறு லைட்டாக தான் அங்கே இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்காது. காரணம் இதுங்களாம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ ஏஜ் ஆனாலே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்னு தான் நான் சொல்வேன்.
இந்த பலூன் மாலி நேச்சுரலாகவே வயிறு வீங்கி தான் கிடக்கும். ஸோ இதுங்களும் வந்து ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரே டைமில் ஒரே தொட்டியில் இருந்துச்சுன்னா மேல் சும்மாவாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஆனால் எப்போ குட்டிங்களை லே பண்ண போது நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது வெண்ட்டும் தெரியாது. பிளாட்டிங்களுக்காச்சும் ஒரு பிளாக் வெண்ட் தெரியும். ஸோ இதுங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம மேலேயும் ஃபாக்ஸ்டெயில் பேண்ட்டை போட்டு விட்டாச்சு. ஸோ எவ்வளோ ஃபாக்ஸ்டெயில் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதில் கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில் பேண்ட் நான் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவேன். ஏன்னா அந்த டப்பை காலி பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் போட்டு வச்சிருக்கேன். மாலிக்கு வந்து மேலே ஃபுட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கும் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஃபாக்ஸ்டெயில் பேண்ட்டை நான் கொஞ்சம் நேரத்தில் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு போட தேவையில்ல. கொஞ்சம் இருந்தாலே போதும் ஃப்ரைஸுங்க வந்து உரமாக அதில் போய் ஒட்டிக்கிறதுக்கு. கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்லலாம் போய் வந்து ஃப்ரைஸுங்க ஸ்டெட்டில் ஆகிக்கோங்க. சப்போஸ் குட்டி போட்டுச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய புது புது வீடியோங்க வரதான் போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஹாலில் போட்டால் தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்து சேரும். இதுதான் நம்ம 1.5 அடி டேங்க்கு. ஸோ எல்லா மீனுக்குமே நல்ல ஒரு வீடு செட் பண்ணி கொடுக்கறது நம்மளோட கடமை. மீன் வாங்குறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. அது எங்களுக்கு டேங்க் செட் பண்ணி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு 1.5 அடி 2 அடி மாலி கொடுக்கறது சூப்பரான ஒரு விஷயம். பீட்டாக்கு 1 அடி போதும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஃபிஷ் வாங்கினாலும் அது எங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.